இந்தாப்பா காஃபி. அம்மா சாப்பாடு ரெடியா? என்கிட்டயே கேளுடா. இன்னும் எத்தனை நாளைக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்குன்னு தெரியல. அதான் உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கால, அவள்கிட்ட கேட்கறது. அம்மா அவ தான் நீங்கெல்லாம் ஷாப்பிங் போயிட்டு வந்ததுல இருந்து டயர்டா இருக்குன்னு படுத்துக்கிட்டு இருக்கா. நான் என்னம்மா பண்ணிட்டோம், எழுப்பியும் விட்டேன், எந்திரிக்கல. இப்படியே சொல்லிக்கிட்டுடா. பொங்கலுக்கு வர வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும். அவளை எழுப்பி விடு. என்ன காலையிலேயே தாய்க்கிழவி ஏதோ கேட்டுட்டு இருக்கு. அம்மா இதான் சின்ன வந்துட்டாமா. என்னை பத்தி என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள போட்டு விட்டாரு. என்ன மருமகளே, தூக்கெல்லாம் முடிஞ்சிச்சா? ஏன்ச்சிட்டேன் த. ஏங்க காஃபி எனக்கு தானே, கொடுங்க. அத்தை நீங்க போடுற காஃபியே வேற லெவல் த. அப்படியே மருமகளே, அப்ப குடி, நல்லா குடி. என்ன அத்தை புதுசா ஹேர் ஸ்டைல்லாம் மாத்திட்டீங்க, டையெல்லாம் அடிச்சிட்டீங்க? ஆமா மருமகளே, சும்மா ஒரு சேஞ்ச் இருக்கணும்ல, அதுக்குதான். சரி சரி அம்மா நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. டேய் சாப்பிட்டு போடா. இல்லம்மா எனக்கு வேணாம், பசி இல்லை. ஏங்க அப்படி சொல்றீங்க? ஒருவேளை அத்தை சமையல் பிடிக்கலையோ? வேணா சொல்லுங்க, நான் சமைச்சு தரட்டா? அப்படிலாம் இல்லை சின்ன. தேவையில்லாம நீ ஏன் வாயை விட்டு வாங்கி கட்டிட்டு இருக்காத. ஏங்க இப்போ நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? அங்க கொஞ்சம் திரும்பி எங்க அம்மாவை பாரு. அட அத்தை கிழவி, நீ ஏன் மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப சரி. ஏங்க ஒன்றும் இல்லையாங்க. காலையிலேயே ஆரம்பிக்கிறீங்க. சரி நான் கிளம்புறேன். அப்புறம் அத்தை இன்னைக்கு என்ன சமைச்சிங்க? அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. அதனால எங்கேயும் போவாம ஒழுங்கா வீட்ல இருந்து எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடு. அப்படி என்னத்த வேலை இருக்கு? பொங்கல் வருதுல்ல, மேல இருக்க பாத்திரத்தெல்லாம் இறக்கி வீட்டுக்கு பின்னாடி பக்கம் போட்டு வச்சிருக்கேன். போய் அதெல்லாம் விளக்கு. ஆஹா எவ்வளோ பெரிய வேலையை வச்சிருக்கு பாரு. என்ன வாயை பழக்கிற, போய் செய்ய போ. ஐயோ எப்படியாச்சும் இதுலேருந்து தப்பிக்கணுமே. ஐயோ டக்குன்னு வேற எந்த யோசனையும் வர மாட்டேங்குதே, என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஏ மருமகளே, உன்கிட்ட தான். எத்த உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? அப்படி என்ன விஷயம்? பொங்கலுக்கு 1000 ரூபா தராங்களாம் ரேஷன் கடையில். அதை பற்றி தான் இன்னைக்கு கன்ஃபார்மாக இல்லையான்னு என்னன்னு தெரியல. அதை பற்றி போய் கேட்டு வரேன். 1000 ரூபா வேணுமா வேணாமா? என்ன மருமகளே சொல்ற? 1000 தரலன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்ப தராங்களாமா? அப்படிதான் தான் நானும் நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் தராங்களாம், அதான் அதை பற்றி போய் கேட்டு வரேன். சரி மருமகளே, அதெல்லாம் விளக்கிட்டே போய் கேட்டு வா. அட தாய்க்கிழவி, நான் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு ஐடியாவே பண்ணேன். இரு உன் வாயிலே வர வைக்கிறேன். அத்தை இப்போ போய் கேட்டால் தான் அப்படியே ரேஷன் கடையில் வாங்கிட்டு வரணும். என்ன பண்ணிட்டோம்? சரி நான் விளக்குறேன், நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஐயோ, ரேஷன் கடைக்கெல்லாம் போனா ரொம்ப நேரம் ஆயிடுமே, சாயந்தரம் கூட ஆயிடும். வேணாம் வேணாம், இவளே துரத்தி விட்டுலாம். யார் வெயில நின்று வாங்கிட்டு வர்றது? ஆஹா அத்தை கிழவி யோசிக்குது. மருமகளே, நீயே போய் வாங்கிட்டு வா, நான் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிடுறேன். நீ போயிட்டு வா, சாப்பிட்டு போயிட்டு வாமா. சரி த. அண்ணா நான் இப்பயே போய் கேட்டு வரேன். போய் கேட்டு வந்து கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் போகிறேன். 1000 ரூபா முக்கியம் இல்லை? சரி மருமகளே, சரி போயிட்டு வா. ஆமா, இப்ப நாம ஏமாந்துட்டோமா இல்ல அவளை ஏமாத்திட்டோமா? ஒண்ணுமே புரியலையே. எப்படியா இருந்தாலும் அவதான் ஏமாந்துருப்பா. யார் போய் ரேஷன் கடையில் நிக்கிறது? சரி, நாம் போய் வேலையை பார்ப்போம்.